வணக்கம் நண்பர்களே. சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுவாரஸ்யமான கிராமத்து கதைகள், நகைச்சுவை கார்ட்டூன் வீடியோக்கள் மற்றும் நல்ல கருத்துக்களை தரும் கதைகள் அனைத்தையும் இங்கே காணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி புதிய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். நன்றி. உங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி. அமைதியான பசுமை நிறைந்த அந்த அழகான கிராமத்தில் மீனாட்சி அம்மாள், அவரது மகன் கார்த்திக், மருமகள் கவிதா ஆகியோர் வாழ்ந்து வந்தனர். கார்த்திக்கின் தந்தை இறப்பதற்கு முன் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த நிலம், வீடு, தோட்டம் ஆகிய அனைத்து சொத்துக்களையும் தன் ஒரே மகன் கார்த்திக் பெயரிலேயே எழுதி வைத்திருந்தார். இது மீனாட்சி அம்மாளின் மனதில் ஒரு ஆறாத வடுவாகவும் பெரிய வருத்தமாகவும் இருந்து வந்தது. நாம் இத்தனை வருடங்கள் இந்த குடும்பத்திற்காக உழைத்தோம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மகன் பெயரில் எழுதி வைத்து விட்டாரே. இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு நாள் மகள் கவிதா கைக்கு அல்லவா போய் சேரும் என்று பேராசையாலும் பயத்தாலும் கவிதாவின் மீது தேவையில்லாத கோபத்தையும் பொறாமையையும் தன் மனதில் வளர்த்து கொண்டார். ஆனால் கவிதாவோ மிகவும் மென்மையான நல்ல குணம் கொண்டவள். திருமணமான நாள் முதல் தன் மாமியாரான மீனாட்சி அம்மாளை பெற்ற தாயைப் போலவே நினைத்து முழு அன்போடு கவனித்து வந்தாள். ஒருநாள் கார்த்திக் தன் அலுவலக வேலை நிமித்தமாக சில நாட்கள் வெளிநகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இதையே தனக்கு கிடைத்த சாதகமான வாய்ப்பாக நினைத்த மீனாட்சி அம்மாள் எப்படியாவது கவிதாவை பழி வாங்கி இந்த வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு தீய திட்டத்தை தீட்டினார். மறுநாள் காலை வீட்டின் வாசலில் நின்று கொண்டு ஊர் மக்கள் அனைவரும் கேட்கும்படி சத்தமாக அழத் தொடங்கினார். ஐயோ, என் பெட்டியிலிருந்த தங்க நகைகள் எல்லாவற்றையும் காணவில்லை. வீட்டில் நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். என் மருமகள் கவிதாதான் அதை திருடியிருக்க வேண்டும் என்று பச்சையாக பொய்க்குற்றம் சாட்டினார். இந்த வதந்தி காட்டுத்தீ போல கிராமம் முழுவதும் பரவியது. ஊர் மக்கள் பலரும் கவிதாவை தவறாக பேசத் தொடங்கினர். கவிதா எவ்வளவோ அழுது புரண்டு, அம்மா, கடவுள் சாட்சியாக நான் எந்த தப்பும் செய்யவில்லை, நகையை நான் எடுக்கவில்லை என்று காலில் விழுந்து கெஞ்சினாள். ஆனால் மீனாட்சி அம்மாளின் பிடிவாதமான பொய்யை நம்பிய கிராமத்து ஜனங்களில் யாரும் கவிதாவின் நியாயமான அழுகுரலை கேட்க தயாராக இல்லை. இனி இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு இந்த வீட்டில் வாழ முடியாது என்ற வேதனையில் கவிதா அழுது கொண்டே தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். சில நாட்கள் கழித்து கார்த்திக் தன் வேலையை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பினான். வீட்டின் பூட்டப்பட்டிருந்த அறையையும் தன் மனைவி அங்கு இல்லாததையும் கண்டு அதிர்ச்சியடை நடந்த விஷயங்களை ஊர்க்காரர்கள் மூலம் அறிந்து கொண்ட அவன் தன் தாயிடம் வந்து கோபத்தோடு சண்டையிட்டான். அம்மா, என் மனைவியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவள் பேராசை குணம் இல்லாதவள். அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டாள் என்று கவிதாவுக்கு ஆதரவாக பேசினான். இருப்பினும் மீனாட்சி அம்மாள் தன் தவற்றை மறைக்க தான் சொன்ன பொய்யையே மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக கூறி சாதித்தார். கார்த்திக் தன் மனைவியை அழைத்து வரச் செல்ல ஆயத்தமான சமயத்தில் வீட்டின் ஒரு மூலையிலிருந்த பழைய இரும்பு பெட்டியை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. அப்போது அந்த பெட்டியின் ரகசிய அறையை திறந்தபோது காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நகைகள் அனைத்தும் அப்படியே பத்திரமாக இருந்தன. உண்மையில் சொத்து கைவிட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் மீனாட்சி அம்மாளே அந்த நகைகளை அங்கு பாதுகாப்பாக மறைத்து வைத்துவிட்டு அதை முற்றிலுமாக மறந்து போய் கவிதா மீது பழி சுமத்தி இருந்தார். உண்மை தன் கண்முன்னே நின்றதும் மீனாட்சி அம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் பேராசையாலும் குரோதத்தாலும் ஒரு நிரபராதி பெண்ணின் வாழ்க்கையையும் குடும்பத்தின் மானத்தையும் கெடுத்துவிட்டோமே என்று நினைத்து அவர் மனம் கூனி குறுகியது. தான் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து கண்ணீர் வடித்தார். உடனடியாக கார்த்திக்கிடம் கூறி கவிதாவை அவளது தாய் வீட்டிலிருந்து அழைத்து வரச் சொன்னார். கவிதா வீட்டிற்குள் நுழைந்ததும் ஊர் மக்கள் மற்றும் கார்த்திக்கின் முன்னிலையில் மீனாட்சி அம்மாள் அவளது கைகளை பற்றிக்கொண்டு கதறி அழுதார். மகளே, சொத்து கவிதா கைக்கு போயிடுமோ என்ற பேராசையாலும் பொறாமையாலும் உன்னை பழிவாங்க நினைத்து இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு அம்மா என்று தன் தவறை ஒப்புக்கொண்டு தேம்பினார். மாமியாரின் நிலைமையைக் கண்டு கவிதாவின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. அவள் மீனாட்சி அம்மாளின் கைகளை துடைத்து, அம்மா, எனக்கு இந்த நிலமோ வீடோ நகையோ எந்த சொத்தும் வேண்டாம். எனக்கு உங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் மட்டும்தான் வேண்டும் என்று பெருந்தன்மையோடு கூறினாள். அந்த பக்குவமான வார்த்தையை கேட்ட மீனாட்சி அம்மாள் அவளது கால்களிலேயே விழுந்து அழுது அவளை கட்டி அணைத்துக் கொண்டார். அன்று முதல் கவிதாவை வெறும் மருமகளாக பார்க்காமல் தன் சொந்த மகளாகவே பாவித்து அன்பு செலுத்தினார். மனைவியின் நற்குணத்தாலும் தாயின் மனமாற்றத்தாலும் கார்த்திக்கின் மனதிலிருந்த கவலை நீங்கி நிம்மதி ஏற்பட்டது. பேராசை மறைந்து அன்பு நிறைந்ததால்
அந்த குடும்பம் மீண்டும் கிராமமே போற்றும் வகையில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் நல்ல வீடியோக்களை உருவாக்க ஊக்கமளிக்கிறது. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில். நன்றி, வணக்கம்.